தினத்திலே நம் வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். வசனம் வாசிக்க வேண்டி தேர்ந்தெடுத்துகிற வசனம் சங்கீதத்தின் புத்தகம் 33 அதிகாரம் 16, 17, 18 ஒருவர் வாசிக்கலாம். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்பட தப்பான். அடுத்தது விருதா தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. அடுத்த வசனம் தமக்கு பயந்து ஆத்துமாக்களை மரணத்துக்கு விதிக்கு விளைவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நல்ல வசனத்துக்காக நாம் பேசப்பா தேவனை நன்றி செலுத்துவோம். இன்றைய தினத்திலே பாம்பே பட்டணத்தில் நாங்கள் கடந்து வந்தோம். கடந்து வருகிற பிரயாணத்தில் எல்லாம் தேவனுடைய கிருபை கூட இருந்தது. நாங்கள் சாதாரணமாக மே மாதம் அடுத்த டிசம்பர் கிறிஸ்துமஸ் டைம்ல நாங்கள் ஊருக்கு வருகிறது உண்டு. அதுபோல மே மாதம் இப்பொழுது பிள்ளைகளுக்கு வெக்கேஷனாக இருக்கிறபடியால் கடந்து வர கிருபைசா நாங்கள் பாம்பே பட்டணத்திலே அந்தேரி என்கிற இடத்துல இருக்கிறோம். அங்கே ஷாரோன் ஃபெலோஷிப் என்ற சர்ச்சு விசுவாசியாக இருக்கிறோம் நாங்கள். என்னுடைய பெயர் ராபர்ட், என்னுடைய மனைவி பெயர் ஜாஸ்மின். பாஸ்டர் என்னுடைய மாமனார் பாஸ்டர் யேசுதாஸ் அவர்களுடைய 3வது மகள். எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு மகனும் இருக்கிறார்கள். எங்களை நினைத்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திலே எனக்கு தேவனுடைய வசனமா நிற்க அதுக்கான வாய்ப்பை தந்த பாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். பாஸ்டர் குடும்பம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். நாம் வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். இப்பொழுது நாம் வாசித்த வசனத்திலே 3 விதமான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு ராஜாவும் நாம் ஜெபத்தோடு இருக்கும் போது நிச்சயமாக இந்த வசனங்கள் நம்மளுடைய பேசும். நமக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும், நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க கடந்து செல்லும் போது சும்மா வசனம் கேட்டு என்று செல்லாதபடி அந்த வசனங்கள் நாங்க இங்க இப்ப சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளா இருக்கு. நம் ஜெபத்தோடு இருந்தால் நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாய் தீரும். இங்க 1வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த ஒரு ராஜாவும் தன்னுடைய என்ன செய்யறான், பலத்தின் மிகுதியால் என்ன செய்யறான், அவனுக்கு வெற்றி கிடைக்காது. எவ்வளவு பெரிய ராஜா என்கிறது யாரு? ராஜா என்கிறது இந்த ஒரு ஊர்லயோ இல்ல ஒரு ஊர்ல உள்ள ஒரு பெரிய ஆள் கிடையாது. அந்த நாட்டுக்கு நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஆள் இருக்காங்க, இல்லைன்னா ஒரு பஞ்சாயத்துல ஒரு பெரிய ஆள் இருக்காங்கனால என்னால அவங்களுக்கு எல்லாம் ஒரு லிமிட்டேஷன் உண்டு. ஆனால் ஒரு ராஜா என்கிறது, ராஜா ஒரு கட்டளை போட்டால் அந்த நாட்டுல என்ன செய்வாங்க, அப்படியே அந்த கட்டளையின்படி செய்வாங்க. அப்படி இருக்கிற ஒரு ராஜாவாலையும் என்ன செய்ய முடியாது, தன்னுடைய பல மிகுதியால் என்ன செய்ய முடியாது, அவன் எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது, எதையும் செய்து விட முடியாது. தேவனுடைய கிருபை இருக்கணும், தேவனுடைய என்ன செய்யணும், தேவனுடைய அங்கே ஒரு சித்தம் இருந்தால் மட்டுமே அங்க இந்த காரியங்கள் செயல்படும். 2வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குதிரை என்கிறது ரொம்ப பலமான, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மிருகம். அதுக்கு நல்ல சக்தி உண்டு. அந்த மாதிரி ஒரு மிருகம், அந்த மாதிரி குதிரையா இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, அது தன்னுடைய அந்த வீரியத்தினால அது என்ன செய்ய முடியாது, ஜெயம் கொள்ள முடியாது. தேவனுடைய கிருபை இருக்கணும். 3வது வசனத்துல என்ன சொல்லி பாருங்க, 3வது வசனத்தை ஒரு தடவை கூட வாசிங்க. 3வது வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. மெயினான வசனம் இதுதான். ஒரு ராஜாவை விட சிறந்தவர்கள் யாரு? ஒரு குதிரையை விட. குதிரை என்கிறது மிருகத்துல எல்லாத்துலயும் சக்தி வாய்ந்த குதிரை. நம்ம இந்த மோட்டார் எல்லாம் பார்த்தா ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 500 ஹார்ஸ் பவர், 1 HP, 2 HP, 5, 10 HP அப்படி சொல்லுவாங்க. ஹார்ஸ் பவர்னா அவ்வளவு வேகமும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மிருகம். அதை விடவும் ராஜாக்களை விடையும் யார் மேன்மையானவர்கள்? தேவனுக்கு பயந்தவர்கள். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை என்ன செய்கிறார்? கர்த்தர் பஞ்ச காலத்தில் விடுவிக்கிறார். அதுபோல அவர்கள் தேவனுடைய கண் என்ன செய்யறது? அவர்களை நோக்கமாயிருக்கிறது. தேவனுடைய கண். நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம், நம்ம இந்த இன்னைக்கு கடந்து வந்திருக்கோம். இந்த சபையில எத்தனை பேருடைய கண்கள் நம்ம இந்த தேவனின் நோக்கமா இருக்கு. அதுபோல தேவன் எத்தனை பேரை நோக்கி பார்க்கிறார். இப்ப நம்ம இந்த சபையில வந்திருக்கிற போது எல்லாரும் எனக்கு தெரியாது இல்ல,
எனக்கு இந்த பாஸ்டர் அவர்களோட ஃபேமிலி உள்ளவங்கள தெரியும், வேற யாரும் எனக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லை இல்லையா. நம்ம இப்ப சர்ச்சில் நீங்க இங்க இருக்கிறதுனால நீங்க எல்லாரும் என்ன செய்யும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும். ஆனால் தேவன், நம்ம இப்போ ஒரு பெரிய ஒரு கன்வென்ஷனுக்கு போறோம், இல்ல ஒரு பெரிய ஒரு மீட்டிங்க்கு போறோம். அந்த மீட்டிங்ல போகும்போது என்ன செய்யறது, அங்க இருக்கிற எல்லாரையும் தெரியணும்னு என்ன செய்யற ஒரு நிர்பந்தம் கிடையாது. ஆனால் தேவனுடைய கண் தமக்கு பயந்த ஒவ்வொருத்தர் மேல என்ன செய்யுது, தேவனுடைய கண் நோக்கமா இருக்கிறது. பஞ்ச காலத்திலே தேவன் விடுவிக்கிறார். நம்ம எல்லாம் ரொம்ப என்ன செய்யறோம், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனையோ பேர் இந்த கொரோனா சமயத்துல, கொரோனா வந்துச்சு தெரியும் தானே, கொரோனா வந்து எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருந்து என்ன செய்தாங்க, மாத்தப்பட்டாங்க. அப்போ எல்லாம் என்ன வேணாலும் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கலாம். எத்தனையோ பேர் கொரோனா கொரோனா வந்து அதுல இருந்து பொழைச்சவங்க இருக்கிறாங்க, கொரோனா வராமல் அப்படியே தப்புவிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அது இல்ல, ஆனா அந்த சமயத்துல எல்லாம் எதுவுமே ஆகாத இங்க வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா என்னது, தேவனுடைய கிருபை. அதை நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன செய்ய முடியும், சும்மா அடங்கி இருக்க முடியாது. தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது. நாம் நினைத்தால் என்ன செய்ய முடியாது, நம்ம தேவனை துதிக்காம இருக்க முடியாது. நம்ம இங்க இன்னைக்கு ஆராதனையில கலந்து கொள்ளுகிறோம், இங்க ஆராய்களை கலந்து கொள்ளுகிறதே என்னது பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம கொரோனாங்கிற பெரிய ஒரு கட்டத்தை கடந்திருக்கோம். கொரோனாங்கிற பெரிய ஒரு என்ன செய்யற பெரிய ஒரு வியாதி அந்த நாட்டுல எல்லா உலகத்துல உள்ள எல்லா இடத்தையும் என்ன செய்யுது, தாக்கிச்சு. அதுல இருந்து எல்லாம் விடுவிச்சு ஒரு காலகட்டத்தை கடந்து தேவன் நம்மளை என்ன செய்தார், இன்னைய தினத்துல இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருன்னா அவருடைய கண் பயந்த ஒவ்வொரு மேலும் என்ன செய்யுது, நோக்கமா இருந்ததுனால என்ன செய்தாரு, அதை விடுவிச்சு நம்ம காத்து கொண்டாரு. நம்ம ஒரு வசனம் வாசிப்போம், இன்னும் ஒரு வசனம் கூட. இந்த ஒவ்வொரு 3 வசனங்கள் நான் வாசித்ததும் ஒவ்வொரு என்னென்ன கருத்துக்கள் நான் உங்களை விளக்க போறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:5 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படியே என்றான். போதும் போதும். இந்த பகுதி எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான் இல்ல. நம்ம வசனத்துல என்ன பார்த்தோம், முதல் வசனம் 16 வசனத்தை, ராஜாவா இருந்தால் கூட என்ன செய்யும், ராஜாவினால என்ன தன்னுடைய சுயத்தினால எதுவுமே செய்து விட முடியாது. இப்போ ஒரு ராஜா இருக்கிறாங்க ஒரு நாட்டுல, அந்த ராஜாவோட மகிமை எதை காட்டும், அவன்கிட்ட எவ்வளவு சேனை இருக்கு, அவன்கிட்ட எவ்வளவு, நம்ம பழைய காலத்துல நம்ம வசனத்துல வாசிச்சிருப்போம், ஒவ்வொருத்தவங்களோட என்ன செய்யறேன், ஒருத்தன் ஐஸ்வர்யவானா இருக்கிறான்னா அவன்கிட்ட எவ்வளவு ஆடு இருக்கு, எவ்வளவு மாடு இருக்கு, எவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க, அவ எவ்வளவு நிலம் வச்சிருக்கான், அதை பத்தி சொல்லியிருக்காங்க எல்லாம் நிறைய இடத்துல. அது மாதிரி ஒரு ராஜாவை அவங்க அந்த மகிமையை காட்டுகிறதுக்கு அவ எவ்வளவு பெரிய ஒரு நாடை ஆட்சி செய்யறான், அவன் எவ்வளவு பெரிய ஒரு சேனை அவன்கிட்ட இருக்கு, காலாட்படை இருக்கு, குதிரை படை இருக்கு, யானை படை இருக்கு. இது மாதிரி எந்தெந்த நாடுகள் எந்தெந்த அவன்கிட்ட சேனைகள் எவ்வளவு மிகுதியா இருக்கோ அவ்வளவு பெரிய ஒரு அரசனை அவனை ஸ்டேட்டஸ வைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு அரசன் கிட்ட ஒரு 1000 காலால் படை இருக்கு, ஒரு 500 குதிரை படை இருக்கு, ஒரு 200 யானை படை இருக்குன்னு வச்சுங்க. இன்னொரு ராஜா கிட்ட 50,000 காலாட்படை இருக்கு, 1,00,000 குதிரை படை இருக்கு, ஒரு 25,000 யானை படை இருக்குன்னு வச்சுங்க. அப்ப 2 பேரும் போர் செஞ்சா யார் ஜெயிப்பாங்க, அதிகமா இருக்கிற அந்த ராஜா தான். ஏன்னா அவன்கிட்ட பலம் அதிகமா இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ராஜாவும் பழைய காலத்துல என்ன செய்றாங்க, தன்னுடைய சேனையை மிகுதியா வைக்கணும்ங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, இன்னொரு நாட்டுக்கு கூட போர் செய்வாங்க. போர் செய்து தன்னுடைய சேனைய, தன்னுடைய இடத்தை, தன்னுடைய நாட்டை என்ன செய்யற எடுத்து விரிவாக்கம் பண்ணுகிறதுக்காக, தன்னுடைய அந்த பவரை, தன்னுடைய வல்லமை விரிவாக்கம் பண்ணுகிறதுக்காக என்ன செய்வாங்க, அநேக இடங்களை என்ன பண்ணுவாங்க, கேப்சர் பண்ணுவாங்க, அநேக இடங்களை பிடிப்பாங்க, அநேக சேனைகளை தனக்கீழ வச்சிருப்பாங்க, அநேக வேலைக்காரங்களை வச்சிருப்பாங்க அவங்களுடைய கொட்டாரங்கள்ல. அப்படி இருந்தாதான் அந்த காலத்துல எல்லாம் ஒரு ராஜா பெரிய ஒரு மகிமையான ராஜா, பெரிய ஒரு வல்லமை உள்ள ஒரு ராஜா அப்படின்னு நினைச்சுவாங்க, எல்லாரும் அவனை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு இருக்கிற ராஜாக்கள் கூட என்ன செய்யணும் சொல்றாங்க வசனத்துல, அவங்களால கூட என்ன செய்யணும், சுயமா எல்லா காரியமும் செய்து விட முடியாது. ஏன்னா எல்லாரும் என்ன, ராஜாவா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, நீங்க நாட்டோட பிரதான மந்திரியா இருந்தாலும் சரி, அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்தாலும் சரி, எல்லாரும் என்னது மனிதர்கள் தான். எல்லாருக்கும் என்ன ஒரு லிமிட்டேஷன் உண்டு. அவர்களுக்கு செயல்படவும் அவங்க காரியங்களை செய்யவும் என்ன செய்யற ஒரு
ஆனால் தேவனுடைய கரத்தில் நாம் காரியங்களை கொடுக்கும் போது, நம்ம தேவனிடத்தில் காரியங்களை நாம் விண்ணப்பமாய் கொடுக்கும் போது, தேவனுக்கு என்ன செயல்பட ஒரு பரிமிதி இல்லை. தேவனுக்கு செயல்பட ஒரு கட்டுப்பாடு கிடையாது. தேவன் எல்லா இடத்துலயும் என்ன காரியங்களையும் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அவர் ஒரு ராஜாவை போலியோ இல்ல ஒரு சாதாரண மனுஷனை போலியோ அவருக்கு என்ன செய்ய ஒரு இதை அவரை என்ன செய்ய தேவனை அடக்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம் எப்பவுமே தேவன் நம்ம என்ன செய்யறோம் நம்ம முழுசா தேவனுடைய வல்லமைய தேவன் என்ன செய்வார், தேவன் இதெல்லாம் செய்ய முடியும் என்கிறத நாம் பல நேரங்கள்ல என்ன செய்யறது அதை நம்ம புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. என்னை சேர்த்துதான் சொல்றேன். நம்ம பல பிரச்சனைகள் இல்லைன்னா பல சூழ்நிலைகள் வரும்போது நம்ம என்ன தேவனை முழுமையாக அந்த ஒரு மகிமையின் ராஜாவாக நம்மளை பார்க்க முடிய மாட்டேங்குது. இப்ப எக்ஸாம்பிளா ஒரு கதை ஜஸ்ட் சொல்றேன். 4 குருடங்க இருந்தாங்க. 4 குருடங்க இது முன்னாடி என்ன செய்தாங்க, அவங்க பார்த்ததே இல்லை. அப்ப பார்க்காத 4 குருடங்களுக்கு என்ன செய்யணும், யானை எப்படி இருக்கணும்னு தெரியும். யானை எப்படி, இந்த கதை உங்களுக்கு தெரியுமா இருக்கும், நான் இருந்தாலும் திரும்ப சொல்றேன். இது யானைய பார்க்கணும்னு நினைச்சாங்க. அப்போ யானைய பார்க்க முடியாது அவங்களால. இப்ப யானை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு யானையை விட்டாங்க. இது ஒரு குருடனா போனாங்க. அப்ப 2 குருடன் வந்து ஃபர்ஸ்ட் பிடிச்சது யானைக்கு கால். அப்ப யானை காலை தொட்டு பார்த்துட்டு ஓகே யானை ஒரு தூடு மாதிரி ரவுண்டா ஒரு தூடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்ப அங்க உள்ளவங்க கேட்டாங்க, நீ யானைய பார்த்தல, யானைய தொட்டு பார்த்தல, யானை எப்படி இருந்தது? அப்ப அவன் சொன்னா ஒரு தூணு போல யானை இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்தவன் வந்தவன் எங்க வேணும், வயறு பகுதியில தொட்டான். அவன் வயறு பகுதியில தொட்டான், இப்படி செவரு போல. அப்ப அவன் சொன்னான், யானை ஒரு செவரு போல இப்படி இருக்கு, ஆனா பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனும் போயிட்டான். இன்னொருத்தன் என்ன செய்தான், அந்த தும்புக்கையை பிடிச்சு பார்த்தா. அவன் சொன்னா, இது ஒரு டியூப் மாதிரி இருக்கு, யானை டியூப் மாதிரி இப்படி நீளமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தன் வந்து காலில் பிடிச்சு பார்த்து சொன்னா, யானை ஒரு முறம் போல இப்படி அசையுது யானைன்னு சொல்லி. அப்ப 4 பேரும் பார்த்துட்டு போனாங்க. யாராவது முழுசா யானைய பார்த்தாங்களா? இல்ல. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, அவங்க எதை தொட்டாங்களோ, அவங்க எதை பார்த்தாங்களோ, எதை அவங்க அப்சர்வ் பண்ணாங்களோ அது மாதிரி அவங்க என்ன யானை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா யானை அப்படியா இருக்கும்? சொல்லுங்க, யானை அப்படியா இருக்கும்? இல்ல. யானை ஒரு தூணு மாதிரியோ, யானை ஒரு சுவர் மாதிரியோ, ஒரு முறம் மாதிரியோ இருக்காது. யானை எல்லாம் சேர்ந்து வர ஒரு மிருகம் மாதிரி இருக்கும். 4 கால் இருக்கும், இது வால் இருக்கும், தும்பிக்கை இருக்கும், அப்படி இருக்கும். அது மாதிரி முழுசா தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய கிரியையை, தேவன் எது செய்ய முடியும் நம்ம வாழ்க்கையில, அதை நம்ம முழுசா அறிஞ்சா மட்டும்தான் தேவனிடத்துல நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளுடைய ஆசீர்வாதங்களை, நமக்கு என்ன விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம தேவன் இந்த நம்மளுடைய தேவன் ஒரு முறை மோசேட்ட சொன்னாரு, நீ போய் என்ன செய், ஜனங்களை விடுவிக்க போ அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவன் சொன்ன, ஆண்டவரே நான் என்னன்னு போய் சொல்றதுக்கு ஜனங்கள்ட்ட, நீங்க யாரு அப்படின்னு கேட்டா. அப்ப ஏசப்பா என்ன சொன்னாரு, தேவன் என்ன சொன்னாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா நான் எல்லாவுமா இருக்கிறேன். நான் உனக்கு என்ன தேவையோ அதுவா இருக்கிறேன். நீ உனக்கு விடுதலை தேவையா, நான் விடுதலையா வருவேன். உனக்கு ஆசீர்வாதம் தேவையா, ஆசீர்வாதம் வருவேன். உனக்கு கஷ்டமா இருக்கா மனசுக்கு, நான் ஒரு சமாதானமா வருவேன். உனக்கு என்ன தேவையோ, நம்ம இப்ப ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, அவங்க நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், எந்த தேவை இருந்தாலும் தேவன் அதுவாய் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்வார், வருவார். அதுக்குதான் அவர் அங்க ஒரு பேரை சொல்லல, நான் இதா இருக்கிறேன். அவர் என்ன சொன்னாரு, நான் சுகம் கொடுக்கிற தேவன்னு போய் சொல்லு, அப்படி சொல்லல. நான் விடுதலை ஆக்குற தேவன் சொல்லு, அப்படி சொல்ல. அவர் சொன்ன, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவேன். அப்படின்னா நான் அப்படியே இருக்கிறேன். நான் உலகத்தை எல்லா இந்த சர்வ சிருஷ்டியையும் என்ன செஞ்சேன், என்னுடைய ஒரு வாக்குனால் நான் உருவாக்கினேன். நான் அப்படியே இருக்கிறேன். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன தேவை வருதோ, எது நமக்கு தேவையோ அதை கேட்கும் போது அதுவா நம்ம வாழ்க்கையில என்ன செய்வாரு, தேவன் பிரதிபலிப்பாரு. அந்த குருட மாறி நம்மளும் ஒரு பகுதியை மட்டும் பார்த்துட்டு ஆண்டவர் நமக்கு இதுதான் செய்வார், ஆண்டவர் இப்படிதான் செய்வார் அப்படிங்கிறல. ஆண்டவருக்கு கிரியை செய்யறதுக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. ஆண்டவருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய எந்த ஒரு டைமும் கிடையாது. அவருடைய சமயத்திலே, அவருடைய சமயம் ஆகும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்வார், நம்ம எது தேவையோ, எதை நம்ம ஆகிரகித்து, நம்ம எது நினைத்து ஆண்டவருக்கு விண்ணப்பம் செய்கிறோமோ அதில் நம்மளை என்ன செய்வார், விடுதலை தர, அதில் பதில் தர ஆண்டவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதுக்கு சில காரியங்கள்லாம் நம்ம செய்யணும். சில நேரம் என்ன செய்கிற, நம்ம ஜெபிக்கிறது, நம்ம விண்ணப்பம் பண்றது, நம்ம ஜெபித்த உடனே என்ன செய்யறது இல்ல,
கிடைக்கிறது இல்ல. சில நேரங்கள்ல அண்ணா ஜெபித்தாள். அண்ணா ஜெபித்த உடனே என்ன செய்யற, அண்ணா பல முறை பிரேயர் பண்ணிருப்பால, அண்ணா பல முறை ஜெபித்திருப்பா. ஆனால் அவளுடைய ஜெபம் அந்த இதயத்தில இருந்து அன்னைக்கு அந்த ஆலயத்துல போயிருந்து ஜெபித்த ஜெபத்துல ஆண்டவர் என்ன செய்யற, அதுக்கு பதில் கொடுத்தார். நம்மளும் பல முறை ஜெபிக்கிறோம், பல வருஷங்களா சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், பல மாசங்களா சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், அதில் பதில் கிடைக்கலையே அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு. ஆனால் ஆண்டவரோட ஒரு சமயம் வரும். ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில ஒரு டைம் வச்சிருப்பாரு. அந்த டைம்ல நிச்சயமாக தேவனுக்கு பயந்த பிள்ளைகளை, வசனம் என்ன சொல்லுது, 18ஆம் வசனம் நம்ம வாசிச்சோம். அவருக்கு பயந்த தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை, ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கண் நோக்கமாயிருக்கிறது. ஒண்ணு மட்டும்தான் நமக்கு என்ன தேவை, கர்த்தருடைய கண் நம்ம மேல நோக்கமாயிருக்கணும். நம்ம மேல நோக்கமா இருக்கணும். நம்ம எப்படியும் வாழ்ந்தா என்ன செய்யறது, கர்த்தருடைய கண் நம்ம மேல நோக்கமா இருக்காது. நம்ம எப்படியும் எல்லா உலகத்தான் மாதிரி இருந்தா கர்த்தருடைய கண் என்ன செய்யாது, நம்ம மேல் நோக்கமா இருக்காது. நம்ம சில நேரம் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் எல்லாரும் தான் நம்ம என்ன செய்வோம், பிளான் பண்ணுவோம்ல. நம்ம ஒரு வீடு கட்டுறதுனாலும் சரி, இல்ல ஒரு பிள்ளைங்களை ஒரு ஸ்கூலுக்கு படிக்க வைக்கணும்னாலும் சரி, எந்த ஸ்கூல் நல்லது, இது எப்படி ஃபீஸ் எப்படி கட்ட முடியுமா, எல்லா காரியம் நம்ம பார்ப்போம். ஒரு வீடு கட்டினாலும் சரி, எப்படி பைசா எப்படி புரட்டுவோம், எப்படி என்ன பண்ணலாம், எப்படி லோன் வாங்கலாம், யார்கிட்ட கேட்கலாம், எல்லாம் நம்ம பிளான் பண்ணுவோம். இல்ல ஒரு திருமணத்துக்காக நம்ம பிள்ளைங்களை பாக்குறோம் அப்படின்னாலும் நம்ம எல்லாத்தையும் யோசிப்போம். இல்ல இது எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பல முறை யோசிச்சு காரியங்கள் இருக்கிற மாதிரியான இதுல சில நேரம் ஆண்டவர் என்ன கிரியை செய்ய மாட்டாரு. நம்ம நினைக்காத வழிகள்ல சில நேரம் ஆண்டவர் என்ன செய்வாரு, கிரியை செய்வாரு. அப்ப அது நமக்கு என்ன செய்யும், ஆச்சரியமா இருக்கும். நான் எல்லாம் சில நேரம் பிரேயர் பண்ணி ஒரு காரியம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்தேன், இப்படி நடக்குமா இருக்குமோ. ஆனா அது பார்த்தா நம்ம தெரியாத, நம்ம யோசிக்காத ஆட்கள் மூலமாக என்ன செய்வாரு, ஆண்டவர் நமக்கு அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஏன்னா ஆண்டவருடைய கண் நம்ம மேல நோக்கமா இருக்கு. தமக்கு பயந்த பிள்ளைகளை மட்டும்தான், ஆண்டவருக்கு பயராத பிள்ளைகள் மேல் செய்யல, அந்த வசனத்துல சொல்லல கண் இருக்கும்னு சொல்லி. அவருக்கு பயந்த பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார், விடுவிப்பார். அடுத்ததாக நம்ம வாசிப்போம். அந்த வசனத்தை நம்ம இன்னொரு பேதுருவை குறிச்சு வாசிச்சோம்ல, அந்த வசனத்துல போவோம். அங்க என்ன செய்யறான் பேதுரு, பல வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா என்ன செய்யறான், மீன் பிடிக்காரன் இல்ல. அவன் முன்னாடி இயேசு கூட வர்றதுக்கு முன்னாடி அவன் மீன்பிடி தொழில இருந்தவதான். அவன் பல முறை, ஆனால் இப்பொழுது என்ன செய்யறான், அவன் மீன் பிடிச்ச அவனுக்கு என்ன செய்யற கிடைக்கல மீன் இல்ல. அவன் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவனுக்கு வாழ்க்கையில எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அந்த மீன் பிடிக்கிற தொழில்நுட்பம் காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதுல இருந்து நம்ம என்ன புரியணும்னா, எந்த ஒரு ராஜாவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நாடா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் தொழில்நுட்பத்துல முன்னேறினாலும், எவ்வளவுதான் அது நல்ல பொருளாதாரத்துல முன்னேறினாலும், ஆண்டவருடைய கிருபை இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பேதுரு என்ன செய்தான், பேதுரு அவன் ரா முழுவதும் அந்த வசனத்துல என்ன சொல்றான், 5வது வசனம் வாசிங்க. ஒன்று அகப்படவில்லை, ஆயில் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அப்போ ராம் முழுதும் அவன் பிரயாசப்பட்டான். அவனுக்கு தெரியாம இல்ல, அவனுக்கு மீன்பிடி தொழில் தெரியாம இல்ல, அவனுடைய புத்திக்கு அவன் யூஸ் செய்யாம இல்ல. இருந்தாலும் அவனுடைய எல்லாம் பிரயாசப்பட்ட பிறகு கடைசியில எங்க ஆண்டவருடைய சமூகம் தான் அவனுக்கு கிடைச்சது. பல நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், முதல்ல நம்ம ஆண்டவர்கிட்ட பல காரியங்கள்ல தான் வர்றதில்லை இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன ஒரு இது வந்தாலும் நம்ம என்ன செய்யறது இல்லை, ஆண்டவரோட சமூகத்துல வைக்கிறது இல்லை. நம்ம பல நேரங்கள்ல மனுஷன்கிட்ட போய் நம்ம அதை பகிர்ந்து கொள்ளுகிறோம், இல்ல வேற யார்கிட்டாவது போய் சொல்லுறோம். அப்படி இல்லாம நம்ம முதல்ல தேவனுடைய சமூகத்துல நம்ம என்ன ஒரு காரியம் ஸ்டெப் எடுத்தாலும், நம்ம என்ன ஒண்ணு பிளான் பண்ணாலும், தேவனோட சமூகத்துல நம்ம முதல்ல அதை வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பழக்கம் கொண்டு வரணும். அப்பதான் அங்க தேவன் அதுல கிரியேட் செய்ய முடியும். இங்க பேதுருவ பாருங்க, அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பண்ணான். அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பண்ணி ரா முழுவதும் அவன் என்ன செய்தான், பிரயாசப்பட்டான். எவ்வளவு கஷ்டமா இருக்கும், ராத்திரி முழுவதும் நம்ம ஒரு வேலை செய்யறோம், ஒரு காரியத்துக்காக பிரயாசப்படுறோம். ஆனா ராத்திரி ஃபுல் நைட்டும் என்ன செய்யறோம், ஒண்ணுமே கிடைக்கலாம், நமக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஃபுல் நைட்டு உறக்கவும் போச்சு, ஃபுல் நைட்டு கஷ்டப்பட்டதும் போச்சு, ஒண்ணுமே இல்லை.
அப்படித்தானே இருக்கும் நமக்கு. அப்படி கஷ்டமான மனசு கஷ்டமான அனுபவத்துல தெரியும் நமக்கு. ஒரு நாள் உறக்கம் இல்லாம இருந்தாலே எப்படி இருக்கும் மனசுக்கு, சும்மா உறக்கம் இல்லாம இருந்தாலே எப்படி இருக்கும். அவன் என்ன செய்யறான், அந்த மீன்பிடி இதுல கஷ்டப்படுறான் இல்ல, படகுல போய் அந்த கடல்ல கஷ்டப்படுறான். அவன் நைட்டு முழுவதும் கஷ்டப்பட்டுட்டு ஒண்ணுமே கிடைக்காத அவன மனநிலை எப்படி இருக்கும். அப்ப அப்படி ஒரு சோர்ந்த அனுபவத்துல அங்க இருந்தா, ஆனால் அவன் என்ன சொல்றானா, ஆண்டவரே நீர் சொல்லுகிறதுனால நான் இங்க என்ன செய்யறேன், வலைய நான் ஒரிக்கா கூட போடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் ஆண்டவர் வரும்போது என்ன செய்யறான், எல்லாம் வலையெல்லாம் சுருட்டி எல்லாம் மடிச்சு வச்சாச்சு, இனி ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி. நம்ம வாழ்க்கையிலும் பல நேரங்கள்ல பல காரியங்கள் இப்படிதான். நமக்கு ஒன்னும் ப்ரேயர் பண்ணி நிறைய நாள் ப்ரேயர் பண்ணி பார்ப்போம். ஆனா அந்த காரியங்கள் என்ன செய்யும், சில நேரங்கள் அது நமக்கு நம்ம எதிர்பார்க்கிற டைமுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்ப என்ன நினைப்போம், நம்ம இந்த ப்ரேயரை சைடுல வச்சிருவோம், இனி வேற காரியங்களுக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணுவோம். அப்படிதான் நான் நிறைய தாட்டி அப்படி நினைச்சிருக்கேன். எல்லாரும் அப்படி நினைக்கிறேன். நம்ம நிறைய காரியம் ப்ரேயர் பண்ணி இருட்டே இருந்தா பல வருஷங்க ஆயிட்டுன்னா என்ன நினைக்கும், ஒரு மடுப்பு வந்துடும். நம்மளும் மனுஷன் தானே, மடுப்பு வந்துடும். நம்ம என்ன செய்யறோம், இந்த ப்ரேயர் நீ வேற காரியங்கள் ப்ரேயர் பண்றான் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், அதை மாத்தி வச்சிருவோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறோம், ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அதையும் நினைச்சு வச்சிருப்பாரு. நம்ம எவ்வளவு நாள் ப்ரேயர் பண்றோம், எவ்வளவு நேரம் அதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆண்டவரோட சன்னிதானத்துல என்ன செய்யாது, அது ஒரு காலம் எனக்கு அழிஞ்சு போவாது. நம்மளுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும், நம்மளுடைய மனதில் இருந்துல வருகிற ஒவ்வொரு காரியங்களையும், அந்த அண்ணா ஆலயத்துல போயிருந்து என்ன செஞ்சா, ஆலயத்துல கொண்டு அவன் சத்தம் எல்லாம் போட்டு ப்ரேயர் பண்ணல. ஏன்னா சத்தம் போடுற அளவுக்கு அவளுக்கு என்ன செய்யற, மனசு அவ்வளவு கஷ்டமா இருந்தது அண்ணாவுக்கு. ஆனால் அவன் சொன்ன மனசுல இருந்து ப்ரேயர் பண்ண அந்த காரியங்களை என்ன செய்தாரு, ஆண்டவர் கேட்டுக்கிட்டாரு. கேட்டவனுக்கு அவளுக்கு பதில் கொடுத்தாரு. அது மாதிரி பேதுருவுக்கு வாங்க. பேதுரு என்ன செய்யறான், அவங்க முழுவதும் கஷ்டப்பட்டுட்டு மனசு மடிந்தவனா என்ன செய்யறான், அங்க வர்றான். அங்க வந்த போது என்ன ஆச்சு, தேவன் சொல்லுகிறாரு, இந்த இடத்துல வலைய போடு அப்படின்னு. வலைய போட்டப்ப என்ன ஆச்சு, அவனுக்கு மீன் கிடைச்சிச்சா இல்லையா, கிடைச்சிச்சு மீன். அப்ப இவன் முன்னாடி எனக்கு அந்த இடத்துல போட்டிருப்பான் வலை இல்ல, இதுக்கு முன்னாடியும் போட்டிருப்பான். மீன் அங்கதான் சமுத்திரத்துலதான் இருந்தது. மீன் என்ன அவன் வலை போட்ட பிறகு வேற எங்க இருந்தாவது சமுத்திரத்துல வந்ததா, இல்ல சமுத்திரத்துல அப்பவும் இருந்திருக்கும். ஆனா என்ன வித்தியாசம்னா, நாம் ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்கும்போது ஆண்டவர் நியமிக்கிற சில சித்தம் உண்டு, ஆண்டவர் நியமிக்கிற வழிகள் உண்டு. அது வழி போனா மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்ய முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பல நேரங்களை நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய சித்தத்தின்படி, நம்மளுடைய சிந்தனையின்படி, மனுஷன் நமக்கு கொடுக்கல ஆலோசனையும் படி, நம்மளோட சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்க அந்த ஆலோசனையும் படி, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க அந்த ஆலோசனை படி நம்ம எல்லா காரியம் பிரயாசப்படுறோம். ஆனா கடைசியில ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரு, அங்க ஒரு விடுதலை கொடுக்கிறாரு. பேதுருட்ட எங்க போட சொன்னாரு, அந்த இடத்துல பேதுரு வலைய வீசினப்போ தேவன் அங்க ஒரு விடுதலை கொடுத்தாரு. அப்போ என்ன அதுல இருந்து என்ன தெரியுது, எவ்வளவுதான் நம்ம புத்தி யூஸ் பண்ணாலும், எவ்வளவுதான் நம்ம சில நேரம் நம்ம புத்தியும் என்ன செய்யும், செயல்படும். நான் இல்லைன்னு சொல்லல. நம்ம இப்போ 10 காரியம் செய்யும் போது, நம்ம புத்தியில 10 காரியம் செய்யும் போது ஒரு 6-7 நமக்கு என்ன செய்யும், அது வாய்க்கும். ஆனா ஆண்டவரோட சமூகத்துல வரும்போது தமக்கு பயந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வார் ஆண்டவர், எல்லா காரியம் தேவையான எல்லா காரியம் கர்த்தர் என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார் நிச்சயமாக. இன்றைய தினத்துல நம்ம ஒரு விசுவாசத்தோடு கடந்து போகணும். நமக்கு என்ன தேவையோ அதை தேவன் கண்டிப்பாக, நமக்கு பைக் தேவைன்னா பைக், நமக்கு சைக்கிள் தேவைன்னா சைக்கிள், நமக்கு சாப்பாடு தேவைன்னா சாப்பாடு, நமக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவைன்னா அது தேவை, நமக்கு என்ன தேவையோ, நமக்கு வீடு தேவைன்னா தேவை, நம்ம தேவை நிச்சயமாக தேவன் அதை தராமல் என்ன செய்ய மாட்டார், மறுக்கவே மாட்டார். நமக்கு தேவையானது நம்ம எதை கேட்டாலும் தேவன் அற்புதமாக. இப்ப பேதுருக்கு என்ன தேவை, அவனுக்கு அந்த நாள் முழுவதும் அவன் என்ன கஷ்டப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல. அவனுக்கு மீன் கிடைச்சா அதை எடுத்து அவன் என்ன செய்யறான், அந்த கூழ் அதுக்கான பொழைப்ப நடத்துவான், அது தேவை அவனுக்கு. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அதுல இவனுக்கு வாய்க்க பண்ணினாரு. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு ராஜாவா இருந்தாலும் ஒரு மனுஷனா இருந்தாலும் தன்னுடைய தொழில இருந்தாலும் அவன் என்ன செய்யறான், தன்னுடைய காரியத்துக்கு தன்னுடைய சுய சக்தியால எதை செய்தாலும் அதுல நிச்சயமாக அவனுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா தேவனுடைய கிருபை, தேவனுடைய கண் நம்ம மேல இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது, 17வது வசனம், இல்ல 17வது வசனம், சங்கீதம் ஃபர்ஸ்ட் வாசிச்ச. குதிரை விருதா தன்னுடைய வீரியத்தால் தப்புவியாது. போதும். அப்ப இல்ல அடுத்ததாக சொல்லப்பட்ட குதிரை நமக்கு தெரியும். குதிரை தான் சொன்னேன். குதிரை சாதாரணமாக ஒரு நல்ல ஆக்டிவான ஒரு மிருகம்.
அதுபோல யுத்தத்துல மெயினாட்டு எதை யூஸ் பண்ணுவாங்க? குதிரையை தான் பண்ட காலத்துல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ராஜாக்கள் எல்லாம் குதிரையை யூஸ் பண்ணுவாங்க, யானையை யூஸ் பண்ணுவாங்க, வேற மிருகங்களை எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மிருகங்கள் எல்லாம் செய்யணும், யுத்தத்துக்கு போறது அளவுக்கு தைரியம் இருக்காது. இப்போ ஒரு பசுவையோ ஒரு மாடையோ இல்ல வேற ஒரு மிருகத்தையோ யுத்தத்துல கொண்டு போன என்ன ஆகும்? யுத்தத்துக்கு சத்தம் கேட்டு அப்படியே ஓடி போயிடும் அதுல இருந்து. ஆனா குதிரை அப்படி கிடையாது. குதிரையை அப்படி பழக்கி வைப்பாங்க. குதிரைய பல வருஷங்களா என்ன செய்வாங்க? யுத்தத்திற்கு முன்ன நிக்கிற அளவுக்காக என்ன செய்வாங்க? குதிரையை என்ன செய்வாங்க? ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த குதிரைக்கு மேல ஒரு ஆள் இருப்பாரு, ஒரு சேனாதிபதி இருப்பான். அந்த வீரன், குதிரையை ஓட்டுற ஒரு வீரன் இருப்பான், இல்லைன்னா அந்த நாட்டுடைய ஒரு படை தளபதி இருப்பான், இல்லைன்னா ராஜா இருப்பாரு. யாராவது ஒரு ஆள் என்ன செய்வாங்க? அந்த குதிரையே என்ன செய்வாங்க? நியந்திரிப்பாங்க. குதிரை சாதாரண நம்ம என்ன செய்வோம், இது குதிரையை 3 காரியங்களுக்காக யூஸ் பண்றாங்க. ஒண்ணு போருக்கு யூஸ் பண்ணாங்க, இன்னொன்னு பிரயாணம் பண்றதுக்காக, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்காக பிரயாணம் பண்றதுக்காக குதிரையை யூஸ் பண்ணுவாங்க. மூன்றாவது குதிரையை என்ன செய்வாங்க? விவசாயம் பண்றதுக்கு, உழுறதுக்கு எல்லாம் மாடு யூஸ் பண்ணுவாங்க. மாடுக்கு பதிலாக சில இடத்துல குதிரையை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 3-4 காரியங்களுக்கு தான் குதிரையை யூஸ் பண்ணுவாங்க. அதுல ഏറ്റവും பிரதானமானது என்னதுன்னா யுத்தத்துல யூஸ் பண்ணப்படுகிற குதிரை. இப்ப நம்ம ஒரு சாதாரணமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போகும்போது ஒரு குதிரைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, காலில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, இல்லைன்னா குதிரை ஏதாவது சோர்வாயிருச்சு, என்ன செய்யலாம்? அதை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு, இல்லைன்னா அந்த குதிரைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை காலில் ஏதாவது கெட்டு போட்டுட்டு வேற ஒரு குதிரையில யாரு அடுத்த இடத்துக்கு போயிடலாம். இல்ல, நான் பழைய காலத்துல ஆட்கள் டிராவல் பண்றத சொல்றேன், இப்ப உள்ளதை இல்ல. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு குதிரையில ஒருத்தங்க போயிட்டு இருக்காங்க, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு, இங்க இருந்து நாகர்கோயில் போறாங்கன்னு வச்சுங்க குதிரையில. அப்போ அதை வழியில வச்சு அதுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சைட்ல கட்டிட்டு அதை கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி, இல்லைன்னா அதை சரி பண்ணி வேற குதிரையில போவாங்க, இல்லைன்னா அதுக்கு சரியான பிறகு போகலாம். இல்ல, அது ஓகே. அதுக்கு அடுத்து நம்ம இதுல உழுறதுக்கோ இல்ல இதுக்கோ யூஸ் பண்ணாங்கன்னா என்ன செய்வாங்க? அது ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன செய்யறான்? வேற ஒரு குதிரையை யூஸ் பண்ணிக்கலாம், அதை சைட்ல இருக்கலாம். ஆனா யுத்தத்துல என்ன செய்ய முடியாது, அப்படி பண்ண முடியாது. யுத்தத்துல ஒரு குதிரை முன்ன யுத்தத்துல போயிருச்சுன்னா அந்த குதிரையை அந்த அந்த போர் வீரனை சுமந்து வருகிற குதிரை எப்பவுமே முன்னேறி தான் போகணும். அதுக்கு காலில் எந்த பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் அதை விட்டுட்டு ஓட முடியாது. அது ஒரு குதிரையை மாற்றி இன்னொரு குதிரையை மாற்றுறதுக்கெல்லாம் டைம் கிடைக்காது. அதுக்குள்ள எதிரி என்ன செஞ்சிருவான்? அந்த போர் வீரனை வெட்டி கொன்னுருவான். அவன் அந்த அளவுக்கு. அதனால எப்பவுமே யுத்தத்துக்கு போற குதிரையை என்ன செய்வாங்க? நல்லா ட்ரெயின் பண்ணி ஏற்றும் திடகாத்திரமாக நல்ல பலமா இருக்கிற குதிரையை மட்டும்தான் யுத்தத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குதிரையை யூஸ் பண்ணி தான் யுத்தத்துக்கு போவாங்க. அப்ப அந்த மாதிரி குதிரையை ட்ரெயின் செய்யும் பண்ணும்போது சாதாரணமா உங்களுக்கு குதிரையோட சில விசேஷங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லிட்டு அதுக்கு அடுத்த பக்கத்துக்கு போறேன். குதிரை சாதாரணமாக கிடந்து உறங்காத ஒரு மிருகம். சாதா மிருகங்க எல்லாம் எப்படி உறங்கும்? நாய், பூனை எல்லாம் நம்ம பார்த்திருக்கல, கீழே கிடந்துட்டு உறங்கும். ஆனா குதிரை என்ன செய்யாது? கிடந்து உறங்காது, படுத்துக்கிட்டு உறங்காது. அது காலில் மட்டும்தான், ஒரு காலை என்ன செய்யும்? அப்படி 2 காலில் நின்றுட்டு ஒரு காலுக்கு மேல எடுத்து வைக்கும். இப்படி ஒரு காலுக்கு மேல இன்னொரு காலை எடுத்து வைக்கும். அப்ப முன்ன 2 காலு, ரெண்டு பேக்ல 2 காலா, அப்போ ஃப்ரண்ட்ல உள்ள ஒரு காலுக்கு மேல இன்னொரு காலை எடுத்து வைக்கும், பேக்ல உள்ள இன்னொரு காலை விடும். அப்போ ஒரு காலு தான் அதுக்கு கீழே தரையில படும். அப்ப அப்படியே நின்று அது உறங்கும். அதுக்கு அடுத்து ஒரு கால் அதுக்கு ஏதாவது களைப்பு வந்துச்சு, ஏதாவது வலி லைட்டா இது வலி வந்துருச்சு, இல்ல அது நிக்க முடியலன்னா அதுக்கு அடுத்த காலை மாத்திக்கும், இன்னொரு காலை கீழே வச்சுட்டு அதுக்கு வேலை. அப்படி நின்றுட்டே தூங்குற ஒரு இருக்கும். ஏன் நின்றுட்டு தூங்குதுன்னா, போர் காலத்துல எல்லாம் டக்குன்னு அது உறங்கிட்டு இருக்கும் போது என்ன செய்வாங்க? போர் மணி அடிப்பாங்க. போர் மணி அடிக்கும் அது ஜாக்கிரதையா என்ன செய்யணும்? எழும்பி ஓடணும். அதனாலதான் அந்த குதிரையை யூஸ் பண்றாங்க போருக்காக. குதிரை அப்படி படுத்துக்கிட்டு உறங்காது. 2வது பெரிய இதுனா, குதிரை எப்பவுமே உடனே ரியாக்ட் பண்ணுகிற ஒரு மிருகம். டக்குன்னு அது இப்ப ஒரு போர் வீரன் முன்னால இருந்து வாரான், அதை வெட்ட போறான் அப்படின்னா அது டக்குன்னு அதை கணிச்சு என்ன செய்யும்? அதுல இருந்து மாறுறது, அதுல இருந்து திரும்பி ஓடுறது, அப்படி ரியாக்ஷன் நல்ல டக்குன்னு கொடுக்கும். ரியாக்ஷன்னா தெரியல, நம்ம ஒரு ரப்பர் பந்தை எடுத்து இப்படி போட்டா அது எவ்வளவு டக்குன்னு சீக்கிரம் திரும்பி வரும், அதான் ரியாக்ஷன். நம்ம ஒரு இது பார்த்தோம்னா டக்குன்னு அங்க இங்க மாறுறது, அதான் அது குதிரை ரொம்ப சீக்கிரமா பண்ணும். குதிரை 3வது, குதிரை ரொம்ப இன்டெலிஜென்டான, ரொம்ப புத்தி உள்ள ஒரு மிருகம். அதனாலதான் அது இந்த போர்ல யூஸ் பண்ணும்போது அதுக்கு போர்ல போய் என்ன பண்ணணும் என்கிறதெல்லாம் அதை ட்ரெயின் பண்ணா அது அப்படியே செய்யும். முன்னாடி போகும் சொல்ல முன்னாடி போகும், சைட்ல போனா அது ஈஸியா அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். 4வது, குதிரையோட காது பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? நம்ம காதெல்லாம் இப்படி சைடுல இப்படி இருக்குல்ல, குதிரையோட காது பார்த்திருக்கீங்களா? இப்படி 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 கொம்பு போல இருக்கும். அது பேக் சைட்லயும் அது போகும் காது, ஃப்ரண்ட் சைட்லயும் அது குதிரை காதை என்ன பண்ணலாம்? அது மாத்தலாம். இப்படி இருக்கு காது, இப்படியும் அதை கொண்டு வரலாம், இப்படியும் கொண்டு வரலாம். அதனால அதுக்கு என்ன பிரயோஜனம்னா,
பேக் சைடுல நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு சத்தம் கேட்குது, சத்தம் நம்ம பேக் சைடுல கேட்குது அப்படின்னா, இந்த சைடு கேட்குதுன்னா நமக்கு அந்த சத்தத்தை உன்னிப்பா கேட்கணும்னா ஜஸ்ட் இப்படி தலையை நம்ம இந்த சாச்சு காதை இங்க கேட்கணும் இல்ல. நம்ம சாதா போன்லாம் பேசும்போது சிலவங்க இப்படி பேசுவாங்க, ஏன்னா அது சரியா கேட்காதுன்னா இப்படி காதை கொடுத்து கேட்கறது. அது மாதிரி குதிரைக்கு பண்ண தேவையில்லை. குதிரைக்கு காது வந்து ரெண்டு சைடும் ரொட்டேட் ஆகும், இந்த சைடும் இந்த சைடெல்லாம் ரொட்டேட் ஆகும். அதனால இந்த சைடு ஒரு சத்தம் கேட்டாலும் அதை கணிக்கிறதுக்கு டக்குன்னு அதை இப்படி காதை இப்படி வச்சா போதும், தலையை அதுக்கு திருப்ப தேவையில்லை. நம்ம இந்த சைடு ஒரு இது பண்ணணும்னா தலையை திருப்பி தான் நம்ம கேட்கணும், உன்னிப்பா கேட்கணும்னா. அது மாதிரி ஒரு இது இருக்கு. ரெண்டாவது குதிரையோட கண்ணு, குதிரையோட கண் எங்க இருக்கும் சொல்லுங்க? குதிரையோட கண்ணு சைடுல இருக்கும், ஃப்ரண்ட்ல இருக்காது. நம்ம கண்ணெல்லாம் என்ன செய்யுது, ஃப்ரண்ட்ல இருக்கு. நாய்க்க கண்ணு, சாதா பூனைக்கு கண்ணெல்லாம் ஃப்ரண்ட்ல இருக்கும், குதிரையோட கண்ணு சைடுல இருக்கும். அப்ப நம்ம இப்ப ஃப்ரண்ட்ல கண்ணு இருந்தா, நம்ம இப்படி நின்றுட்டு இருந்தா நம்ம இப்படி பார்த்தா எனக்கு அந்த இந்த ஸ்பீக்கர் வரைக்கும் தான் இப்படி முன்ன பார்த்தா தெரியுது. அப்படி அதுக்கு இந்த சைடு பார்க்கணும், நான் இப்படி திரும்பி தான் பார்க்கணும். ஆனா குதிரைக்கு அப்படி இல்லை, சைடுல கண்ணு இருக்கிறதுனால அதுக்கு இந்த பேக் சைடு இங்க உள்ளதை வர கிளியரா தெரியும். அப்ப இந்த சைடுல இருந்து ஒரு எதிரி வந்தாலும் அதுக்கு கண்ணுக்கு தெரியும், இந்த சைடுல இருந்து ஒரு எதிரி வந்தாலும் கண்ணுக்கு தெரியும். அதுக்கு திரும்பி அதை பார்க்கணும்னு இல்லை. நமக்கு இப்போ நான் இப்ப நின்றுட்டு இருக்கேன், இந்த ஸ்பீக்கர் வரைக்கும் தான் எனக்கு தெரியுது. அதுக்கு இந்த சைடு பார்க்கணும், திரும்பி பார்க்கணும், இங்க ஒரு சேர் இருக்கா, சரி இந்த பக்கம் பார்க்கணும்னா இங்க அந்த கீபோர்டு இருக்கு அப்படி. ஆனா குதிரை அப்படி இல்லை, குதிரை அப்படி நின்றுட்டு இந்த சைடும் இந்த சைடும் பார்க்கும். அதனாலதான் அதை ஒரு ஸ்பெஷலான ஒரு மிருகமா அதை வந்து வச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி குதிரைக்கு இது இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கும் எப்பவுமே. கண்ணெல்லாம் இங்க இருக்கிறதுனால, சைடுல இருக்கிறதுனால சைடு வழி யாராவது வந்தாலும், இந்த சைடு வந்தாலும், பேக்ல வந்தாலும் அதுக்கு ஈஸியா தான் செய்யும். ஜாக்கிரதையா அதை கணிக்கிறதுக்கு அது அதால முடியும். ரெண்டாவது சீக்கிரம் அது டயர்ட் ஆகாது குதிரை. அது நின்றுட்டே தூங்குற ஒரு மிருகம் ஆனதுனால, நின்றுட்டு இப்படி தூங்குறதுனால அது அதோட அது வந்து நிறைய நேரம் கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அது நிறைய நேரம் அதால ஓட முடியும், அதால பிரயாணம் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு மிருகம். அப்ப இந்த குதிரை இவ்வளவு விசேஷம் உள்ள ஒரு குதிரை, அது வசனம் என்ன சொல்லுது? வசனத்துக்கு வாங்க. வீர்தா. அப்ப குதிரையில அடுத்தது அது இந்த மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. அப்ப ஒரு ராஜாவை தப்புவிக்கணும், இல்ல ஒரு சேனாதிபதியை, இல்ல ஒரு ஒரு போர் வீரனை தப்பிக்கிறதுக்கு இவ்வளவு பலம் உள்ள, இவ்வளவு குவாலிட்டிஸ் உள்ள, இவ்வளவு அதிக காரியங்கள் உள்ள சாதா நம்ம ஒரு வேற ஒரு மிருகம் எடுத்தா பசுவோ வேற ஒன்று இவ்வளவு அதுக்கு என்ன செய்யற இன்டெலிஜென்டாவோ இவ்வளவு ஃபாஸ்டாவோ இல்ல இவ்வளவோ ஜாக்கிரதையாவோ உள்ள மிருகம் கிடையாது. இவ்வளவு இருந்தும் என்ன வசனம் என்ன சொல்லுது? அது தன்னுடைய வீரியத்தால எந்த காரியத்தையும் தப்புவியாது. தப்புவிக்கப்படணும்னா ஆண்டவருடைய கிருபை. அடுத்த வசனம் அதான் சொல்லுது, தப்புவிக்கப்படணும்னா கிருபை. அத்து மக்களை இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த குதிரையை பத்தி தான் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு வீரியம் உள்ள, இவ்வளவு பலன் உள்ள, இவ்வளவு பெரிய சக்தி உள்ள ஒரு குதிரைக்கு கூட அது தன்னோட சக்தியால என்ன செய்யறது, யாரையும் என்ன செய்ய முடியாது, விடுவிக்க முடியாது. தேவனுடைய கிருபை இருக்கணும். அடுத்த ஒரு வசனத்து கூட அடுத்த ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் முன் போக ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 21:16. ஆதியாகமம் 21:16 வாசிக்கலாம். என்று தூரத்திலே அழுதாள். போதும் போதும், இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. அதனாலதான் ரொம்ப ஃபுல்லு வாசிக்கிறவங்க நமக்கு எப்பவும் கேட்கறதா. ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் அந்த பேதுருவோட கதை, பேதுரு இது மாதிரி. 2வது இது வந்து ஆகாருடைய இது. ஆகாரை பத்தி நமக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாதனால ஆபிரகாம் என்ன செய்தாரு, சாராளுக்கு ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாதனால அவரு ஆகார் மூலமா இன்னொரு என்ன செய்தார், ஒரு தலைமுறையை பெற்றுக்கொண்டார் அவரு. அந்த தலைமுறை வந்த பிறகு என்னாச்சு, சாரால அவள் என்ன பண்றா, நல்ல கொடுமைப்படுத்த ஆரம்பிக்க, அவளை வந்து துச்சமாக எண்ணி அவளை என்ன பண்றா, கேவலமாக எண்ணி அவளுக்கு பல காரியங்கள் நடைபெறும் போது ஒரு டிசிஷன் பண்றாங்க, இனி இந்த ஆகாரையும் பிள்ளைய என்ன பண்ணலாம், நம்ம இங்க இருந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆபிரகாம் என்ன செய்யறாரு, கொஞ்சம் அப்பவும் ஒரு துருத்தி தண்ணியும் கொடுத்து என்ன பண்றாங்க, ஒரு நாளைக்கு அந்த அவங்கள என்ன பண்றாங்க, அனுப்பி விடுறாங்க. அப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆல்ரெடி என்ன செய்யறாரு, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துறதுனால அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யறாரு, அவரு நினைத்து அவங்கள விடுறாரு. ஆனா அப்பவும் ஒரு துருத்தியும் தண்ணியை கொண்டு யாரும் ஜீவிக்க முடியாது நிறைய நாளைக்கு. வனாந்தரத்துல அனுப்பி விட்டாச்சு. வனாந்தரத்துல போனா
அதுக்கு போனா கொஞ்ச நாள்ல என்ன வனாந்தரத்துல அவ்வளவு பத்தாது இல்ல வனாந்தரத்துல, அப்பவும் தீந்துருச்சு, தண்ணியும் தீந்துருச்சு. இப்ப குழந்தை என்ன செய்யுது? பசியினால கஷ்டத்தினால அந்த வனாந்தரத்துல உள்ள இதனால குழந்தை அழுது. அப்ப குழந்தை அழும் போது இவ என்ன பண்ணிட்டா? இவ அவ எல்லா ஹோப்பும் இவளுக்கு முடிஞ்சிருச்சு, எல்லா இதுவும் நம்பிக்கையும் முடிஞ்சிருச்சு. இந்த குழந்தை செத்தே போயிரும். அவ அந்த குழந்தைய இனி குழந்தைய அத இது பண்றதுக்கான குழந்தை இனி ஜீவிக்கும் உள்ள எல்லா ஒரு நம்பிக்கையும் அற்று பண்ணிருந்த. அப்படி அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருந்தா அவ அந்த குழந்தைய ஏதாவது தண்ணியோ இல்ல ஏதாவது குடுக்கறதுக்காக என்ன ட்ரை பண்ணிருப்பா இல்ல, ஒருவேளை பண்ணிருப்பா. அவ அது அந்த வசனத்துல ரொம்ப போடல, அப்ப பண்ணிருப்பா. ஆனா அடுத்து ஒண்ணுமே இல்லைன்னு இவன் நினைச்சா குழந்தை இனி செத்து போயிரும் அப்படின்னு குழந்தைய ஒரு இடத்துல போட்டுட்டு அடுத்து கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. ம் 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 பயப்படாது கேட்டார். போதும் போதும் போதும். அப்போ அங்க என்ன செய்யற, இவ என்ன முடிவு பண்ணிட்டா, குழந்தை செத்தே போயிரும்னு சொல்லி ஒரு இடத்துல போட்டுட்டு ஒரு அம்பு ஏற தூரத்துக்கு கிள்ள சாகிறத நான் கிட்டதன்னு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி தூரத்துல போய் அங்க போய் நின்னா. அப்ப என்ன வசனம் என்ன சொல்லுது? பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். அங்க என்ன, அந்த பிள்ளையோட சத்தத்தை தேவன் கேட்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அந்த நம்ம சங்கீதத்துல என்ன வாசிச்சோம்? தமக்கு பயந்தவர்கள் கர்த்தர்ன்னு செய்கிறார், கண்ணோக்கியமா இருக்கிறார். அப்ப அந்த பிள்ளை மூலமாக ஆபிரகாமுடைய சந்ததியினால, ஆனா ஆபிரகாம் மேல ஆண்டவர் வச்சிருந்த அந்த பிரியத்தினால என்ன செய்தாரு? அந்த பிள்ளை இன்றைய தினங்கள்ல நாம் சொல்லும் போது பல முன்னோர்கள் நமக்கு முன்னாடி இருந்தவங்க இல்ல நம்ம முன்ன ஆண்டவருக்குள்ள இருந்தவங்க எல்லாரும் அவர்கள் இருந்த பக்தியினால அவர்கள் ஆண்டவருக்காக நேராக நின்றதுனால இன்னைக்கு என்ன செய்யுது? அது தலைமுறைகள் அதுக்குள்ள தலைமுறைகள் என்ன செய்யுது? அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுது. அது போல அந்த 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 ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த ஒரு நியமித்த உடன்படிக்கை நிமித்தமாக உன்னுடைய சந்ததியை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்ன அந்த ஒரு நிமித்தமாக என்ன செய்யற, அந்த பிள்ளை என்ன செய்யற, பிள்ளையோட சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். கேட்டாங்க. என்ன நடந்துச்சு? ம் ம் அதுக்கு அடுத்து அங்க என்ன நடந்தது தெரியுமா? நானும் சும்மா முன்னாடி வசனம் எல்லாம் கேட்கும் போது என்ன நினைப்பேன், அங்க ஒரு நீர் உறவு இருந்துச்சு. அத போய் அங்க ஒரு நீர் உறவை திறந்துச்சு. அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீர் உறவு திறந்துச்சா? அங்க அவருடைய என்ன செய்த கண்களை திறந்தார். அப்போ போதும் போதும். அங்க என்ன சொல்லப்பட்டுக்கிறது? நான் சின்ன வயசுல எல்லாம் இந்த கதை படிக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, அந்த குழந்தை கரைஞ்சிச்சு, ஆண்டவர் என்ன செய்தாரு? ஒரு தண்ணீர் துறவே என்ன செய்தாரு? திறந்தார் அப்படின்னு. வசனம் என்ன சொல்லுது? கண்களை திறந்தார். அப்படின்னா தண்ணீர் துருத்தியை துறவ ஆல்ரெடி அங்க இருக்கு. அதை காணக்கூடாதபடி அது அந்த அந்த விடுதலையை அந்த அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி என்ன ஆச்சு? அங்க அடைக்கப்பட்டிருந்தது கண்ணு. பல நேரங்கள்ல நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். பல முறை ஆண்டவர் நமக்காக என்ன செய்தாச்சு? அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாச்சு. அதை பெற்றுக்கொள்ள அளவிற்கான என்ன செய்யற ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்துல ஒரு பக்திக்கான அனுபவத்துல நம்ம இன்னும் செய்யல, இன்னும் வந்து சேரல. நம்மளுடைய கண்ணுகள் திறக்கும் போது, நம்மளுடைய புறமான கண்கள் அடைந்து ஆத்மீக கண்கள் திறக்கும் போது என்ன செய்ய முடியும்? நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நம்ம காண முடியும். அது மாதிரிதான் இந்த ஆகாருக்கு நடந்தது. அவளுடைய கண்கள்னால என்ன செய்ய முடியல. அவ முன்னாடி அந்த குழந்தை, நம்ம இப்ப ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மாவோட குழந்தை கஷ்டப்பட்டு அதுக்கு என்ன செய்யுது? அழுதுட்டே இருக்கு, தண்ணி கிடைக்காம, சாப்பாடு கிடைக்காம. ஒரு அம்மா என்ன செய்திருப்பா? எல்லா இடமும் தேடி இருப்பா இல்ல, என்னெങ്കിലും கிடைக்குமா இந்த குழந்தைக்கு நான் கொடுத்து எப்படியாவது இதை என்ன செய்யும், இதை ஒண்ணு உயிர் பழைச்சு போட்டுட்டானா அடுத்து பிரச்சனை இல்லையே. உயிருக்கு போராடிட்டு குழந்தை எல்லா இடத்துலயும் அவன் அலைஞ்சிருப்பா. ஆனா அப்போதெல்லாம் இவன் என்ன செய்யல, இந்த துறவை அவளுக்கு கண்ணுக்கு தெரியல. ஏன்னா அவளுடைய ஆத்மீக கண்ணுகள் என்ன செய்து அடைஞ்சிருந்து. பல நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கிறோம், பல நேரங்கள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோம் நிறைய விஷயங்கள் ஆண்டவரை நம்ம கையில கொடுத்தாச்சு, நம்ம வீட்டுல ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தாச்சு. ஆனா என்ன, அதை பெற்றுக்கொள்ள அளவான ஒரு ஆத்மீக அனுபவத்துல அந்த ஒரு தேவன் நமக்கு என்ன எதிர்பார்க்கிறோம், அந்த ஒரு அனுபவங்களை நம்ம வந்து சேராத முடியாததுனால நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஆசீர்வாதங்களை நம்ம காண முடியாம போயிருக்கிறோம்.
அந்த கண்கள் நம்ம எப்போ நம்ம வெளியே உள்ள கண்கள்ல பார்க்கும்போது அது நமக்கு என்ன செய்யறது? அது ஒரு அசம்பாவியான காரியமா, அது ஒரு முடியாத ஒரு காரியமா செய்கிறது. ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்றது? தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய கைகள்ல செய்ய முடியாத ஒரு காரியமும் இல்லை. எல்லாம் செய்ய கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஒரு அனுபவத்துல நம்ம எட்டு சேரும் போது அந்த 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 ஆசீர்வாதம், தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கண்டு நம்ம என்ன செய்வோம்? முன்ன நம்ம கடந்து போக முடியும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளை பயந்து. அது எதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம இப்ப பார்த்தோம், 2 பேரை குறித்து பார்த்தோம். அவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்? தேவனுக்கு பயந்தவர்களா இருந்தாங்க. தேவனுக்கு பயப்படுறதுன்னா, நம்ம ஒரு தடவை 3 சீஷர்கள் என்ன பண்ணாங்க? 3 சீஷர்கள், அதிக சீஷர்கள் என்ன பண்ணாங்க? நடந்து இந்த ஏசப்பா என்ன பண்றாங்க? ஒரு தண்ணியில நடந்து போறாரு. அந்த கதை ஜஸ்ட் எனக்கு இப்ப ஞாபகம் வந்ததுனால சொல்றேன். தண்ணியில நடந்து போறாங்க. தண்ணீரை நடந்து போறப்ப என்ன பண்ணாங்க? அவங்க சீஷர்கள்லாம் பயப்பட்டாங்கன்னு இருக்குல்ல, அவங்க என்ன பயப்பட்டாங்க. இன்னொரு முறை என்ன செய்யறாங்க? இது கடல் அலை கொந்தளிச்சு கப்பல் எல்லாம், அந்த படகு, அவங்க படகெல்லாம் ஆடுது, படகெல்லாம் கவுளுற மாதிரி வருது. ஏசப்பா என்ன பண்றாங்க? கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சீசர்கள் என்ன பண்றாங்க? எல்லா அற்புதங்களும் கண்டவங்க, இயேசுடைய எல்லா அற்புதம் கண்டு எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்ட சீசர்கள் என்ன பண்றாங்க? ஐயோ கத்துறாங்க, நாங்க மடிந்து போகிறது உமக்கு என்ன எழுப்பினார்கள். அப்போ அவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவங்க, அவ்வளவு ஆசீர்வாதங்களை கண்டவங்களும் என்ன செய்யறாங்க? அங்க பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு பயத்தை அல்ல தேவன் குறிக்கிறது இந்த இடத்துல. தேவனுக்கு பயந்துங்கிறது அது என்ன? உலக காரியங்களை குறிச்சு பயப்படுறது. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நம்ம பயப்படுகிறது. அந்த பயத்தை இல்ல சொல்லுகிறது. தேவனுடைய வசனத்துக்கு பயந்து, தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து, தேவன் வசனத்துல என்ன சொல்கிறார் அதை கேட்டு நாம் மடந்தோம் என்றால் நிச்சயமாக தேவன் என்ன செய்வார்? நமக்கு அவருடைய கண்களுடைய தயை கிடைக்கும்படி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிச்சயமாக செய்வார். அப்போ இந்த நம்ம சாதாரணமா என்ன நினைப்போம்? இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம், சில பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்போது நல்லா பயப்படுவோம் இல்ல. ஆனா ஜஸ்ட் பாருங்க, ஆண்டவருடைய சீசர்மாரை பாருங்க. ஆண்டவருடைய சீசர்மார் இப்போ பயப்பட்டாங்க. அந்த காற்று அடிக்கும் போது பயப்பட்டாங்க. அந்த இன்னொரு ஏசப்பா இதுல நடக்கும்போது பயப்பட்டாங்க, தண்ணியில நடக்கும்போது. ஆனா இவங்கெல்லாம் ஏசப்பா இங்க இருந்து எடுத்துக்கொண்ட பின்பாடாக அவங்க இந்த உலகத்துல இருந்து ஊழியம் செஞ்சாங்க. அப்போ எப்படி இருந்தாங்க? பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களுக்கு அந்த பயம் எல்லாம் மாறி என்ன செய்தாங்க? ஆண்டவருக்காக உத்தமமாக ஊழியம் செஞ்சாங்க. எல்லாருடைய கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா யாருமே ஒரு நல்ல மாதிரியான ஒரு என்ன செய்யறாங்க? ஒரு வயது வந்து அப்படியாக யாருமே மறிக்கல. எல்லாரும் என்ன செய்யறாங்க? தங்களை தானே ரத்த சாட்சியா ஒப்பு கொடுத்தாங்க. எல்லாரும் சிலவங்களை சிலுவையில இயேசுவ மாதிரி சிலுவையில அரைஞ்சு கொண்டாங்க. சிலவங்களை இது கீழே போட்டு சித்திரவதை பண்ணி கொண்டாங்க. சிலவங்களை கழுத்தை வெட்டி கொண்டாங்க. இப்படி கொடூரமாக அந்தந்த கொடூரமான காரியங்கள்ல என்ன செஞ்சாங்க? அவங்க அவர் இயேசுவின் மேல, அவர் தேவன் மேலுள்ள அன்பை விட்டு பின்னாடி போகாதபடி அதே அன்பில நிலைத்திருந்து கடைசி மட்டும் என்ன செய்தாங்க? ஆண்டவருக்காக நிலைத்திருந்தாங்க. யோவான் மட்டும் கொஞ்சம் வயசாகி இறந்தது மாதிரி வரலாறு சொல்லுது. மற்றபடி எல்லா சீசர்களுமே தங்களை தான் இரத்த சாட்சியாக ஆண்டவருக்கென்று தங்களை தானே என்ன செய்தாங்க? அர்ப்பணித்தாங்க. அந்த அவ்வளவு தைரியம். ஆண்டவர் என்ன சொன்னாங்க? அந்த அவங்க பரிசுத்த ஆத்ம ஆண்டவர் போய்விட்டு பரிசுத்த ஆவியை அனுப்புற பிற்பாடு அவரோட உள்ளங்கள்ல என்ன பண்ணாங்க? அவ்வளவு தைரியத்தை என்ன பண்றாங்க? ஏற்படுதாங்க. நான் சொல்ல வருகிற பாயிண்ட் என்னன்னா, நம்ம பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஆண்டவரை நான் வழிபடும் போது, நாம் நன்றி செலுத்தும் போது, நாம் துதிக்கும் போது என்ன செய்யணும்? நம்மளுடைய மனசுல இருக்கிற அந்த பயங்கள், பிற காரியங்களாக, நம்ம காரியங்கள், நம்ம பிள்ளைங்களுடைய காரியமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சொந்த காரியமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களையும் எல்லாத்தையும் அறிகிற என்ன செய்யற ஒரு தேவன் இருக்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளைகளா நிச்சயமாக நம்ம இருப்போம் என்றால் நமக்கு எல்லாம் நம்மளுடைய என்ன காரியம் வருகிறதை அறிகிற ஒரு தேவனா இருக்கிறார். அதை நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? பயப்படக்கூடாது. அதை நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? ஐயோ இந்த காரியம் வந்துட்டேன்னு ஒரு என்ன முறுமுறுப்பான ஒரு காரியத்தை வராத மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? எவ்வளவு அற்புதம், எவ்வளவு காரியங்களும் அடையாளங்களையும் கண்ட பின்பு என்ன செஞ்சாங்க? ஒரு முறுமுறுப்புன்னு அனுபவத்தோடு இருந்தாங்க. ஒரு என்ன செய்தாங்க? ஒரு நன்றி இல்லாத உணர்வோடு இருந்தாங்க. நம்ம என்ன செய்யணும்? நமக்கு இருக்கிற காரியங்களை என்ன செய்யணும்? தேவனுக்கு நன்றி செலுத்தணும். இந்த இருக்கிற காரியங்களுக்கு நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும். நான் இதுக்கு முன்னாடி
ஒரு இதுல ஒரு பத்திரிக்கையில ஒரு காரியம் வாசிச்சேன். இந்தியாவில மட்டும் ஒரு வருஷத்துக்கு 10,000 குழந்தைங்க சின்ன குழந்தைங்க சாப்பாடு கிடைக்காம இறந்து போகுது. நினைச்சு பாருங்க, ஜஸ்ட் நினைச்சு பாருங்க. நமக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பாடுன்னு சாப்பிடுறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கு. ஆனா சாப்பாடு கிடைக்காம சாகிற பிள்ளைங்க மற்ற எல்லா வியாதி வந்து சாகிறதோட கூடுதல். மற்ற வியாதிகள் இருக்குல்ல, கேன்சர், எய்ட்ஸ், இந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் வந்து பிள்ளைங்க சாகிறத விட சாப்பாடு கிடைக்காம, ஒரு நேரம் சாப்பாடு கிடைச்சா கூட அந்த பிள்ளைங்க என்ன செய்யும்? உயிர் வாழும். அவ்வளவு கூட சாப்பாடு கிடைக்காம நிறைய கிராமங்கள் இருக்கு, சாப்பாடு கிடைக்காம சாகிறது. ஆனா தேவன் நம்மளை எவ்வளவு அற்புதமாக வச்சிருக்கிறாரு, நம்மள தேவன் எவ்வளவு அதிசயமா வச்சிருக்கிறாரு. நம்ம பல நேரம் என்ன செய்யறோம்? நன்றி இல்லாதவர்களாக நம்ம என்ன நினைக்கிறோம்? கிடைக்காத காரியங்களுக்காக முறுமுறுக்கிறோம். கிடைச்ச காரியங்களுக்காக என்ன செய்யறது இல்ல, நன்றி செலுத்துகிறது இல்ல. இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு என்ன கிடைச்சாலும் காடை கொடுத்தாங்க, மன்னா கொடுத்தாங்க, அவங்கள இது கடல் வழி நடக்க வச்சாங்க. என்ன செஞ்சாலும் என்ன செய்யற, ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது முறுமுறுப்புன்னு அனுபவம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதனால என்ன செய்யற, அவங்கள கானான்ல என்ன செய்யல, பிரவேசிக்க முடியல. தேவனுடைய பிள்ளைகளை நம்மளுடைய ஒவ்வொருடைய இலக்கு, நம்மளுடைய ஒவ்வொருடைய ஏக்கம், நம்மளுடைய ஒவ்வொருடைய வாஞ்சை, நம்ம அந்த பரம கானான்ல போய் சேரணும். ஒரு நாள் காகலம் முழங்கும் போது நாமளும் ஆண்டவரோட என்ன செய்யணும்? எடுக்கப்படணும். ஒரு நாள் நான் இந்த பூமியில இருந்து மரித்தால் நான் என்ன செய்யணும்? நரகத்துக்கு போக கூடாது, அந்த பரலோகத்துக்கு கடந்து போகணும். அந்த பரம கானானுக்கு நானும் என்ன செய்யணும்? பங்காளி ஆகணும். அதுதான் நம்மளுடைய ஏக்கமா இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த இஸ்ரவேல் ஜனம் பண்ண மாதிரி பண்ணா நம்ம என்ன செய்ய முடியாது? அங்க போய் சேர முடியாது. தேவன் சொல்லுகிறாரு, இவர்கள் நன்றியற்ற ஜனங்கள் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவுதான் நன்மை தேவனிடத்துல இருந்து கிடைத்தோம், எவ்வளவுதான் நன்மை தேவன் கொடுத்தாலும் அதை என்ன செய்யற, அதை அவங்க என்ன செய்யல, அதை நன்றி செலுத்தாம கிடைக்காத காரியங்களுக்காக முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாங்க. நமக்கு இன்னைக்கு எவ்வளவு காரியங்கள் நம்ம வீட்டுல ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், யாருமே சாப்பாடு இல்லாம இந்த உலகத்துல நம்ம இல்ல, சாப்பாடு இல்லாம உள்ளவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா நம்மள ஆண்டவர் எவ்வளவு நமக்கு நல்ல வஸ்திரம் இருக்கு. இன்னொரு வஸ்திரம் நீங்க வந்து பாருங்க, பாம்பேல எல்லாம் இந்த சாப்பாடு கிடைக்காம சிலவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். இந்த நம்ம வீட்டுல இருந்தெல்லாம் சாப்பாடு வேஸ்ட் என்ன செய்யறாங்க, கொண்டு தட்டுற இடத்துல அந்த வேஸ்ட்ல இருந்து எடுத்து சாப்பிடுறாங்க சிலவங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, நல்ல சாப்பாடு கிடைச்சிருந்தா வேஸ்ட்ல இருந்து எடுத்து சாப்பிடுவாங்களா? தரையில வேஸ்ட் கிடக்குல, இந்த நம்ம பேப்பர் பிளேட்டோ அப்படி ஏதாவது சாப்பிட்டுட்டு போட்ட அந்த வேஸ்ட்ல இருந்து எடுத்து ஏதாவது கிடைக்குமான்னு அதுல இருந்து சாப்பிடுறவங்கள பார்த்திருக்கேன். ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மளை எவ்வளவு மேன்மையா வச்சிருக்காங்க, எவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்காங்க. அப்ப நம்ம அதை ஜஸ்ட் நினைச்சா நம்மளால என்ன செய்ய முடியாது? நம்ம ஆண்டவரை துதிக்காம இருக்க முடியாது. ஜஸ்ட் நம்ம சும்மா வந்து இருக்கிறது இல்ல. ஜஸ்ட் ஆண்டவர் ஒரு மினிட் நமக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆசீர்வாதமா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், கொரோனால இருந்து எத்தனை பேர் விடுவிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் நமக்கெல்லாம் போனஸ் லைஃப், நமக்கெல்லாம் போனஸ் ஆண்டவர் என்ன செய்யற, அந்த உயிரை தந்திருக்காரு. அப்பவே சாக வேண்டியவங்க, ஆனா அதுல இருந்து தந்திருக்காரு. கொரோனா வந்தும் ஒன்னும் ஆகாம இப்போ உயிரோடு இருக்கவங்க இன்னும் அதிகமா ஆண்டவருக்கு துதிக்கணும். ஏன்னா எத்தனை பேர் கொரோனா வந்து இறந்து போனாங்க, ஆண்டவர் அதுல இருந்தெல்லாம் நம்மள கொரோனா வராமலும் பாதுகாத்த அவங்களும் இன்னும் நல்லா அதிகமா துதிக்கணும். அது மாதிரி நமக்கு கிடைச்ச ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நம்ம ஆண்டவருக்காக நம்ம அதை சமர்ப்பிச்சோம்னா, நம்ம தேவனுக்கு பயந்து நடந்தோம்னா, நிச்சயமாக ஆண்டவரோட சமூகத்துல எல்லா தேவைகளும் எல்லா காரியங்களும் தேவன் எனக்கு நமக்கு தேவை. ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் இந்த வசனத்தை முடிக்க போகிறேன். ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு ஸ்டோரி மாத்திரம் சொல்லிக்கொண்டு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு ரூமுக்குள்ள ஒரு 3 மெழுகுவர்த்தின்னா தெரியல, கேண்டில், மெழுகுவர்த்தி 3 மெழுகுவர்த்தி ஒரு பையன் கொண்டு என்ன செய்தான் வச்சான். 3 மெழுகுவர்த்தி வச்சான். ஒண்ணுக்கு பேரு அன்பு, இன்னொன்னுக்கு பேரு சமாதானம், இன்னொன்னுக்கு பேரு விசுவாசம். 3 மெழுகுவர்த்திய அந்த இடத்துல வச்சான். அப்ப இவன் அந்த மெழுகுவர்த்திய கத்திச்சுட்டு அந்த கேண்டில எரிச்சிட்டு அதை வந்து நல்ல பிரகாசமா என்ன செய்யுது, பிரகாசமா நல்ல வெளிச்சம் தந்தது. அந்த ரூம் ஃபுல்லும் என்ன செய்யுது, நல்ல வெளிச்சம் வந்துருச்சு. நம்ம இருட்டுல என்ன செய்வோம், நம்ம கரண்ட் எல்லாம் போச்சுன்னா என்ன பண்ணுவோம், மெழுகுவர்த்தி கொளுத்தி வைப்போம், அப்ப நல்ல பிரகாசம் வரல. அது மாதிரி 3 பிரகாசம் வந்தது. 3க்கு ஒவ்வொரு பேர் கொடுத்தான். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மெழுகுவர்த்தி எரிஞ்சு நல்ல பிரகாசமா இருந்தது. ஒரு நாளைக்கு டக்குன்னு வந்து பார்த்தா அந்த அன்புன்னு சொல்ற அந்த என்ன செய்யுது, அந்த மெழுகுவர்த்தி என்ன செய்யுது, அணைஞ்சு போச்சு. அன்பு அணைஞ்சு போச்சு. அப்ப இவன் அந்த மெழுகுவர்த்தியில கேட்கிறான், மெழுகுவர்த்தி நீ அணைஞ்சு போயிட்ட நினைச்சு. அப்ப அது சொல்லுது, இப்ப எல்லாம் இந்த உலகத்துல யாருக்குமே என்ன இல்ல, அன்பு இல்ல. அன்பு என்கிறது இந்த உலகத்துல இருந்து போயிருச்சு. அன்பு யாருக்குமே அன்பு இல்ல. பிள்ளைங்களுக்கு என்ன செய்யற, அப்பா அம்மா மேல அன்பு கிடையாது இல்ல. அந்த ஒரு உலகத்துல வந்திருக்கோம் நம்ம, சகோதரங்களுக்கு தங்கள் மேல அன்பு கிடையாது.
யாருக்குமே உறவினர்கள் மேல யாருக்குமே அன்பு இருக்கிறது இல்ல. எல்லாம் ஒரு ஒரு அன்பற்ற ஒரு நிலைமையில என்ன செய்யற உலகம் வந்துருச்சு. நல்லா பேப்பர்ல எல்லாம் நம்ம படிக்கிறோம்ல. பேப்பர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்சேன். ஒரு பையன் சொந்த அம்மாவை என்ன செய்தான், கொன்னுட்டான் அப்படின்னு படிக்கிறேன். அது படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி ஒருத்தனால தன்னை சொந்த பெத்த அம்மாவை என்ன செய்ய முடியும், கொல்ல முடியும். இன்னொரு இதுல பாக்குற மகனை ஒருத்தன் வெட்டி கொண்டிருக்கான் அப்படின்னு, மகன் ஏதோ இது பண்ணல அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாம் இருக்கு. அதனால என்ன சொல்லுது, இப்படி எல்லாம் உலகம் இருக்கு. அதனால இப்ப என்னதான் அன்பே இல்ல, அதனால நான் என்ன செய்தேன், நான் அணைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு. அடுத்தது என்னது, அடுத்த கேண்டில் என்னது சொன்னேன், சமாதானம். நீங்க கேக்குறீங்கல்ல நான் சொல்றது, சமாதானம் அடுத்தது. அப்ப இந்த சமாதானம் என்ன செய்ய, சமாதானம் கொஞ்ச நாள் எரிஞ்சிட்டே இருந்து அடுத்த ஒரு நாளைக்கு வந்தப்ப அந்த சமாதானம் என்ன போயிருது, அணைஞ்சு போச்சு. அப்ப இவங்க சமாதானம் கேண்டில் நீ ஏன் அணைஞ்சு போயிட்ட, அப்ப சொல்ல இப்ப யாருக்குமே சமாதானம் இல்ல, ஃபேமிலியில சமாதானம் இல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேல சண்டை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கூட சமாதானம் இல்ல, சர்ச்சில் போனா சர்ச்சிலையும் சமாதானம் இல்ல, இன்னும் வேற இடத்துல பக்கத்து வீட்டுல போனா பக்கத்து வீட்டுலயும் சமாதானம் இல்ல. சமாதானம்ங்கிறது யாரோட வாழ்க்கையிலுமே இல்ல. எல்லாரும் ஒரு போனை மட்டும் நோண்டி நோண்டி நடக்கிறாங்க அப்படின்னு அது சொல்லுது. அப்போ சமாதானம்ங்கிறது என்னச்சு, அதுல இருந்து அழிஞ்சே போச்சு உலகத்துல இருந்து அப்படின்னு இது அணைஞ்சிருச்சு. அப்போ இவன் சொன்னா சமாதானமும் அழிஞ்சு போயிருச்சு, அன்பும் அழிஞ்சு போயிருச்சு, சமாதானம் அழிஞ்சு போயிருச்சு. அப்ப இவன் போயிட்டு அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் வந்தா, இந்த விசுவாசம் மட்டும் அவங்க எரிஞ்சிட்டே இருக்கு. அப்ப திரும்பவும் வந்தான். இவன் நினைச்சா விசுவாசம் என்ன செய்யுது, அழிஞ்சு போயிரும் அப்படின்னு. அப்ப இந்த விசுவாசம் மட்டும் எரிஞ்சிட்டு, அப்ப கேக்குறான், நீ மட்டும் ஏன் அழியாமலே இருக்க. அப்ப அந்த விசுவாசம் சொல்லிச்சு, விசுவாசம் ஒண்ணு மட்டும்தான் இந்த உலகத்துல எல்லாரையும் நிறுத்தி இருக்கு, ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம். விசுவாசம் மட்டும் கெட்டு போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போயிரும். விசுவாசம் மட்டும் கெடல, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் கெடல, சமாதானம் அன்பு எல்லாம் என்ன செய்யும், திரும்ப வந்துரும். இந்த விசுவாசம் நம்ம சொல்ல விரும்புறது, ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம், தம்முடைய பயப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் கண் நோக்கி பார்க்கிறாருங்கிற விசுவாசம். அந்த 3வது வசனம், இந்த 18வது வசனத்துல நான் சொன்ன வேண்டுமாக்க, காத்திருக்கிறார் ஆத்துமாக்களை மரணத்துக்கு வீக்கி தப்பு வைத்து பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு வைக்கும். கர்த்தருடைய கண் ஒவ்வொருத்தர் மேல் நோக்கமா இருக்கிறது. ஜஸ்ட் அந்த ஒரு விசுவாசம் மட்டும் நமக்கு எப்பவும் இருக்கணும். கர்த்தருடைய கண் எவ்வளவு பெரிய பரிசுத்தர், எவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ளவர், எவ்வளவு பெரிய சிருஷ்டிகள், அவருடைய கண் நம்ம மேல் நோக்கமா இருக்கிற அந்த ஒரு விசுவாசம், அது மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில அழியவில்லை என்றால் நம்ம வாழ்க்கையில சமாதானம், அன்பு, சந்தோஷம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில வரும். எல்லா தேவைகளும் ஆண்டவர், ஒரு விஷயம் நம்ம முழங்கால் படிக்கிறோம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த கேட்ட வசனத்தினமாக உம்முடைய கண் என்ன பார்க்கணும் ஏசப்பா, உமக்கு பயந்த ஒரு ஜீவியை நான் வாழணும் ஏசப்பா. இந்த நாங்க வசனத்துல கேட்டது மாதிரி ஏசப்பா, ஹல்லேலூயா. பேதுருவை பத்தி பார்த்தோம் ஏசப்பா, அவன் எல்லா முழுதும் பிரயாசப்பட்டான், ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா உம்முடைய வசனத்தை கீழ்ப்படிந்த போது அவனுடைய வாழ்க்கை மாறுதுன்னது ஏசப்பா. அது போல நாங்க ஆகாரை பார்த்தோம் ஏசப்பா, ஆகாருடைய வாழ்க்கையில கஷ்டத்திலே இருந்தது, பிள்ளை சாகும் நிலைமையில் இருந்தது. அந்த நிலைமையிலே தேவனுடைய கிருபை வெளிப்பட்ட போது, தேவனுடைய அற்புதம் வெளிப்பட்ட போது அங்க ஒரு விடுதலை அடைய வேண்டது. தேவன் அந்த ஆகாரை, அந்த பிள்ளையை கண் நோக்கி பார்த்தார். தேவனுடைய கண் நம்ம ஒவ்வொருத்தரையும் நோக்கமா இருக்கிறது. இன்றைய தினத்துல ஜெபிப்போம், ஆண்டவர் இந்த வசனத்தில் போல, இந்த வசனத்தில் கேட்டது போல உம்முடைய கண் எங்களை மேல் நோக்கமா இருக்கணும் ஏசப்பா. நாங்கள் எத்தனையோ பேர் கஷ்டத்துல, எத்தனையோ பேர் சாப்பாடு கூட இல்லாத இருக்கும் நூலகத்துல, ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு அதிசயமா அற்புதமாக நீ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆசீர்வாதமா வைத்திருக்கிற. இன்றைய தினத்தை காணாமல் கூட எத்தனையோ பேர் இருக்கலாம், எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இந்த ஒரு ஆராதனை உம்முடைய சமூகத்துல வரவும், உம்மை ஆராதிக்க, உம்மோடு சந்தோஷிக்க தேவன் இந்த வசனத்தை கேட்க எங்களுக்கு கிருபை செய்து, இந்த வசனம் ஒவ்வொரு ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்க ஒவ்வொருவரும் ஜெபிங்க ஏசப்பா. எங்களை அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே ஏசப்பா, இந்த வசனத்துக்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கேட்ட வசனத்தை உங்களுடைய கையில தருகிறோம் ராஜா. இதை கேட்ட ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையில ஏசப்பா அது பிரயோஜனப்படுத்த வேண்டும்படி ஜெபிக்கிறோம். உமக்கு பயந்த ஒரு ஜீவிதம், உமது வசனத்தை பயந்த ஒரு ஜீவிதம் பண்ண அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதை கேட்ட ஒவ்வொருத்தரும் ஏசப்பா அவர்கள் வாழ்க்கையில மனதில சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து போக வேண்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதை கேட்ட வேண்டமாக ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய கண்
எங்களை எப்பொழுதும் நோக்கமாய் இருக்கிறது உண்டு. ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு போதம் எப்பொழுதும் எங்களுக்கு வாழ்க்கையில இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய இயேசப்பா, உம்முடைய கண் எங்களுக்கு நோக்கமாய் இருக்கும்போது எந்த பிரச்சனைகளும், எந்த போராட்டங்களும், எந்த விதமான காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில வந்தால் நாங்கள் ஒரு காலம் பயப்பட தேவையில்லை அப்பா. இந்த வசனத்தின் மூலமாக ஏசப்பா எங்களை இந்த வசனத்தின் மூலம் ஆசீர்வதித்தபடி உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு நீர் நடத்த வேண்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கேட்ட வசனத்தின்படியாக ஆண்டவரே, குதிரை ஏசப்பா, குதிரையால ஒன்று செய்ய முடியாது ராஜா. எவ்வளவு வலிமையான, எவ்வளவு சக்தி வாய்ந்த உள்ள குதிரையா இருந்தாலும் அதால் ஒன்று செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அந்த ராஜாவினால் எதுவும் செய்ய முடியாது. உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருந்தால் நாங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்தினால செய்ய முடியும் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் செய்ய முடியும். உம்முடைய கிருபை மட்டும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய கண் மாத்திரம் எங்கள் மேல் நோக்கமா இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா துதிக்கிறோம், செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.